தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் மரக்காணத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 13 சென்டிமீட்டர், மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 9 சென்டிமீட்டர், செஞ்சியில் 7, வானூர், செம்மேடு, திருக்கழுங்குன்றம், வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளிலும் மழை பெய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமான மழை பொழிவு பதிவாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் வேளாங்கண்ணி, மாமல்லபுரத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மரக்காணத்தில் 19 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 13 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 9 சென்டிமீட்டர், செஞ்சியில் 7 சென்டிமீட்டர், வானூர், செம்மேடு, திருக்கழுங்குன்றம், வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 13 சென்டிமீட்டரும், மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் தென் மாவட்டங்களிலும் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இளங்கோ இணைகிறார். இளங்கோ, விவரங்கள். மதுராந்தகம் ஏரிக்கு இன்று ஒரே நாளில் 1000 கன அடி தண்ணீர் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது ஏரியிலிருந்து 1100 கன அடி தண்ணீர் பொதுப்பணித்துறை வெளியேற்றி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி, இத்தொகுதி மக்கள் பல ஆண்டுகளாக ஏரியை தூர்வாரப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த காரணத்தால் கடந்த 22ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இதற்காக தமிழக அரசு 120 கோடி ரூபாய் ஒதுக்கி பணியை தொடங்கப்பட்டது. தற்பொழுது பணி கரை மேம்படுத்தல், மதகுகள் புதுப்பித்தல், 10 வழி கண்கள் கொண்ட ஷட்டர் அமைக்கும் பணி என பல பணிகளை செய்து வருகிறது. இப்பணி வரும் ஜூன் மாதம் வரை டெண்டர் விடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றுவிடும். மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நேற்று 500 வரை வினாடிக்கு தண்ணீர் ஏரிக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென தற்பொழுது இன்று மட்டும் 1900 கன அடி தண்ணீர் ஏரிக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏரியில் உள்ள தண்ணீரில் 1100 அடி கன அடி தண்ணீரை பொதுப்பணித்துறையினர் ஏரியின் நடுப்பகுதியில் உடைப்பு ஏற்படுத்தி அதன் மூலம் கிளியாற்றில் 1100 கன அடி தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீர் நீர்வரத்து என்பது இது முதல் தடவையாகும் இந்த ஆண்டு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.